இப்ப இந்த 2024 அமைதிக்காக நோபல் பரிசு வாங்கினவர் ஒரு ஜப்பான் நாட்டுக்காரர், நிதான் ஹிதான்கியோ. அவருக்கு ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தான் அப்படிங்கறத நான் பார்த்து ரொம்ப வியந்து போனேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயில் மாதிரி அவர் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காரு. என்ன ஆர்கனைசேஷன்னா, அணு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் உடல் அளவில் பாதிக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற அவங்கள பூரா இணைச்சு ஒரு அமைப்பு உருவாக்கி அவங்கள வச்சு அணு யுத்தத்துக்கு எதிரான பிரச்சாரத்தை நடத்தி இருக்காரு. அவர் ஒரு தடவை இன்வைட் பண்ணுங்கிற. அப்ப நம்ம ஆழியார் அறிவு திருக்கோயில் மேல அப்படியே மொத்த மீடியாவோட போக்கஸ் வந்துச்சுன்னா உலக அமைதிக்கு அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். எதுக்காக போர் இல்லாத உலகம் வேண்டும், போர் இல்லாத உலகம் வேண்டும்னு மகரிஷி திரும்ப 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 ஏன் சொல்றார்? ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போய் பேசுறார். ஐக்கிய நாடுகள் சபை இன்னைக்கு வெறும் பப்பட்டு. அவனுக்கு ஒன்றும் வக்கும் கிடையாது, வகையும் கிடையாது. அவன் சும்மா உட்கார்ந்துருக்கான். இந்த ரேஷன் கார்டில் மட்டும் குடும்பத் தலைவன் பேர் இருக்கும் பாருங்க, குடும்பத் தலைவர் எம் ராமச்சந்திரன். அந்த குடும்பத்தில் சல்லி காசுக்கு மரியாதை இருக்காது. ஈரான்ல போய் வீடியோ வருது சார், கண்ணீர் வருது சார். மனசாட்சி உள்ளவங்களால சாப்பிட முடியாது சார். அந்த குழந்தைங்க தட்டை தூக்கிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து போடுற சோத்து போட்டதுக்காக போய் அந்த பிள்ளைங்க படுற பாடு, கண்ணீர் வருது. அதை தடுக்க முடியல யாரால? ஐக்கிய நாடுகள் சபையால தடுக்க முடியல. எல்லா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கொண்டாந்து எல்லா தளவாடங்களையும் ஆயுதங்களையும் கொண்டாந்து யார்கிட்ட ஒப்படைக்கணும்? ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டாந்து ஒப்பட. இந்த ரஷ்யா, சீனா இந்த மாதிரி பெரிய பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இருக்கிற வீட்டோ பவரை பூரா ரத்து பண்ணு. இது யாரு சொல்றா? எல்லாமே மகரிஷி சொல்றார் சார். சும்மா அவர் நினைச்சிருந்தாருன்னா இங்கேயே உட்கார்ந்துட்டு காயக்கல்பம் தியானம்னு பண்ணிட்டு அவர் பாட்டில் இதே பெருமையோட வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் உலக அளவுல சிந்திக்கிறார்.